விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுனால நமக்கு ஒன்றும் நடக்காது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை கட்டாயமாக உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ அதை பேசுகிறோம். சப்போஸ் வியாதி வந்துருச்சு, டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு, உடனே ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சே, இந்த பலவீனம் வந்துருச்சே, நான் என்ன ஆவேன், இதை பற்றியே பேசுகிறதுனால நமக்கு ஒன்றும் நடக்காது. வியாதி வந்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்லணும், என் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் பலனை பெற்றுக்கொண்டேன், நான் தீர்க்காயுசோடு வாழ்வேன்னு சொல்லி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும். ஒருவேளை கடன் வந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய தேவை உங்களுக்கு இருக்கலாம். அந்த தேவையை குறித்தே பேசாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், தேவை இருக்கிறது உண்மைதான், கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார்னு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வாயை திறந்து உங்கள் சூழ்நிலையை பார்த்து டெய்லியும் பேச ஆரம்பிங்க. தினந்தோறும் திரும்ப திரும்ப பேசுங்க. நான் வாழுவேன், நான் ஜெயிப்பேன், நான் உயிரோடு இருப்பேன், நான் ஊழியத்தை செய்வேன், என் பிள்ளைங்க நல்லா